நாம உங்க உடம்புல வந்து அதுவே பியூரிஃபை பண்ணும். ஒரு தூய்மையான பொருளை தொடுறப்போ நம்ம தூய்மையாயிடும். அதனாலதான் அந்த மாதிரி சாஸ்திரங்கள் அது சொல்லப்படும். இந்த மாதிரி நம்ம செய்யலாம். இதுக்குதான் இது வந்து இப்ப கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு இப்ப பொட்டு இருக்குல்ல, இப்ப பெண்கள்லாம் பொட்டு மூக்கிட்ட வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சாஸ்திரப்படி நெத்தி பொட்டுன்னு பேர். அது நெத்தினா இங்கதான் புருவ பொட்டாயி மூக்கு பொட்டாயிருச்சு. நிறைய பேர் பார்த்துருக்காங்க. சிலர் அதுவும் வைக்கிறது இல்லை, நிறைய இடங்களா இருக்காங்க. அது வேற வச்சுக்கிட்டு அசிங்கமா தெரியுதுட்டு விட்டுட்டாங்க. உண்மையா இல்லையா? அப்ப இதெல்லாமே சாஸ்திரங்களை சொல்லியிருக்க. தர்மம் அப்படின்னா எது நிலையானதோ, எது மாறாததோ, எது எப்பவுமே நமக்கு நன்மை செய்யக்கூடியதோ, எதை செஞ்சா நம்ம வந்து நல்ல நிலை கதி அடைய முடியுமோ அதை சொல்றதுதான் தர்மம். நார்த் இந்தியாலாம் போட்டு மேல வைக்க ஆரம்பிச்சாங்க பாத்தீங்களா? அந்த நடிகைகள்லாம் மேல வைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால அங்கிட்டலாம் எல்லாரும் மேல வச்சிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்ச நாள் நீங்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நம்ம ஊர் நடிகை அந்த மாதிரி வச்சாங்கன்னா சரி அவதான் செய்யறா, நம்மளும் செய்ய வேண்டிய செய்ய ஆரம்பிச்சு. அவங்க சொல்லி செய்யக்கூடாது, சாஸ்திரம் சொல்லி செய்யணும். அதான் வேத சாஸ்திரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கிறப்ப உங்களுடைய வாழ்க்கை முறை, பேசும் முறை எல்லாமே சரிப்பட்டு ஒரே நல்ல நிலைக்கு வந்துடும். அதுக்காண்டிதான் ஆன்மீக நூல் படிங்க படிங்கன்ற வேற ஒன்று. இப்ப முதல்ல என்ன சொன்னேன்? நமக்கும் விலங்குகளுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன சொன்னேன்? தூக்கம். சொல்லுங்க சத்தமா. சாப்பாடு, தூக்கம், பயம், உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், உயிர் காத்தல். 4 ஊ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 4 ஊ. உண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், உயிர் காத்தல். நமக்கும் விலங்குக்கும் உள்ள வேறுபாடு என்ன? அதுவும் பேசுது, நமக்கு புரியல. நாய் தன்னோட உங்களோட விளையாடுறப்ப அது ஒரு மாதிரி கத்தும். காக்கா சாப்பாடு இருக்குன்னா ஒரு மாதிரி கத்தும். காக்கா செத்து போச்சுன்னா வேற மாதிரி கத்தும். பாத்துறீங்களா? அதுக்கு தெரியும், அவங்களுடைய லாங்குவேஜ் நமக்கு புரியல. ஒரு டாக்டர் இருந்தார், அவர் கண்டுபிடிச்சிருக்காரு விலங்குகளும் பேசுது. அதுக்கு நமக்கு புரியல. பகவான் பேசுவார். 64 கலைகள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுல ஒரு கலைகள் விலங்குகளோட பேசுறது. சிலர்லாம் சேவலோட பசுவோட எல்லாம் பேசுவாங்க. வாடா அது போட வரும், உட்காரானா உட்காரும். எப்படி தெரியும் அந்த விலங்குக்கு? நம்ம லாங்குவேஜ் கத்துக்கிச்சா? அதுக்கு தெரியும், அது புரியும். இருக்கு லாங்குவேஜ் இருக்கு, அது எல்லா மொழியும் கத்துக்கிற அளவுக்கு திறமைசாலி. ஹிந்திலையும் ஆவோ அப்படின்னா அந்த நாய் வரும். பாத்தீங்கன்னா ஹிந்தியில இங்கிலீஷ்ல எதுல கூப்பிட்டாலும் வரும். அதுக்கு தெரியும், இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்னா இதான் அர்த்தம்னு தெரியும். அப்ப அதுக்கு மொழி இருக்கு, நமக்கு அந்த மொழி தெரியல. அவ்வளவு வேற. நமக்கும் விலங்குக்கும் உள்ள வேற்றுமை என்ன சொன்னேன்? கேள்வி கேட்கிறது. வெரி குட். யார் சொன்னாங்க? நம்ம கேள்வி கேட்டா மட்டும்தான் மனித வாழ்க்கை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. பேசுறதோ இல்லாட்டி 6வது அறிவோ அதெல்லாம் அடுத்துதான். 6வது அறிவு கூட கேள்வி கேட்கறதுனாலதான் வருது. கேள்வி கேட்கிறோம், இதை சாப்பிடலாமா, இது வேண்டாம், இது எடுத்துக்கலாமா, வேண்டாம், இது சரியா, இது தவறா, எல்லாமே கேள்வி கேட்கிறோம். இது எடுத்துக்கிட்டா நல்லதா, இது எனக்கு உயர்ந்ததா, சிறந்ததா, எல்லாமே கேள்விதான். பழைய பாட்டுல கூட ஒன்று இருக்குல்ல, ஏன் என்ற கேள்வி கேட்காமல். அந்த சாஸ்திரத்துல உள்ள வார்த்தை தான் அந்த மாதிரி பாடலா வந்து. இப்ப நம்மளால எல்லாமே கேள்வி கேட்க முடியும். என்னால கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும், விலங்குகளால கண்ட்ரோல் பண்ண முடியாது எந்த விஷயம் தெரியுமா? இப்ப நான் ஒரு 3 நாளா சாப்பிடல, என் கூட ஒரு நாய் தெரியுது, அதுவும் 3 நாளா சாப்பிடல, காட்டுல மாட்டிக்கிட்டோம். அப்படியே வெளியில வர்றோம், ஒரு ஊருக்குள்ள வர்றப்ப கல்யாண வீட்டுல சமைச்சு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சு எச்சலைய போறாங்க. அதில் பாதி கிடக்கு, பாதி வடை பாதி சாப்பாடு எல்லாம் கிடக்கு. எனக்கு பயிர் புட்டுக்குது. பாஞ்சு போய் சாப்பிட்டு வரப்ப நாய் அடிச்சு துரத்தி தூக்கி போட்டு எல்லாத்தையும் நானும் சாப்பிடலாம்ல, செய்ய மாட்டேன். வேலை செய்யும் இல்லை, உள்ள அப்படியே கேட்போம், பசிக்குது ஏதாவது இருந்தா கொடுங்க, கரெக்டா? ஆனா நாய் அப்படி செய்ய பார்த்தோன்னு பாஞ்சு போடும். நாலு செய்யணும், நம்ம நீட்டா செய்யணும். உண்ணுதல் ஒழுங்கா உட்காந்து தட்டுல போட்டு சாப்பிடலாம். நீட்டா சப்பாயி தலகாணி மெத்த ஏதோ ஒண்ணு போட்டு தூங்குறோம். இனவிருத்தி செய்யறதையும் தற்காப்பான சரியான இடத்துல செய்யணும். பாதுகாப்பு எவ்வளவு முடியுமோ, நம்ம உடம்புல ட்ரெஸ் போட்டிருக்கோம்ல அதுவும் பாதுகாப்பு தான், குளிக்கிறதும் பாதுகாப்பு தான். அப்படி பக்கத்துல யாரும் வரமாட்டாங்க, அப்படித்தானே? பல்லு விளக்குறது பாதுகாப்பு தான். அப்ப பாதுகாப்பு. அப்ப நம்ம சரியா செய்யறோம். விலங்குகளும் செய்யுது. விலங்குகள் எங்கேயாவது நிறைய விலங்குகள் குளிக்கிறது பார்க்கவே முடியாது. ஏதாவது ஒரு சில விலங்குகள் தான், காக்கா குருவி மாதிரி தான் குளிக்கும். சில விலங்குகள் யானை எல்லாம் வெளியில போய் குளிக்கும், வெளியில வந்தாலும் மறுபடியும் குப்பை சத்தை அள்ளி போட்டுக்கணும்.
அந்த மாதிரி சில விலங்குகள் குளிக்கும், எல்லாமே எல்லா நாளும் குளிக்காது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. தினமும் குறைந்தபட்சம் 2 முறை, அதிகபட்சம் 3-4 முறை குளிக்கணுமா. நீங்க தண்ணி செலவாயிருமே ஆகாது. நீங்க குளிக்கலனாலதான் தண்ணி கம்மியாயிட்டே போதும். நம்ம நல்லா குளிச்சோம்னா தண்ணி பரவாயில்ல குளிக்கிறேன் அதுக்காண்டியாவது குடிக்கணும் வரும். அதனால சாஸ்திரம் சொல்லுது, நம்ம இந்த 4 விஷயங்களுக்கு விலங்குக்கும் நமக்கும் ஒற்றுமை நிறைய இருக்கு. ஆனா நம்ம பெஸ்டா செய்யணும். நல்ல உணவா சாப்பிடணும், நல்ல ஹைஜீனிக் உணவா சாப்பிடணும், நல்ல சுவை உள்ளதா சாப்பிடணும். கெட்டு போன எச்சியான உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நமக்கு தெரியும். நல்ல பாயை போட்டு நீட்டா தூங்கணும். அதுக்கு அதெல்லாம் தெரியாது, எங்க இடம் கிடைக்கிறதோ தூங்கிடும். கரெக்டுதானே? அப்ப நம்ம அதை விட எவ்வளவு சிறந்தவங்களா இருக்கும். அதனால இதெல்லாமே சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிறப்ப உங்களால புரிந்து கொள்ள முடியும். ஆன்மீக நூல் படிக்கிறப்ப உங்களுக்கு இதெல்லாம் தெரிய வரும். இன்னும் எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், இதெல்லாம் நம்மளுடைய பகவத்கீதை